பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். தேவன் நம்மோடு பேசுவார். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாக, சாட்சிகளாக இந்த பூமியில ஜீவிப்போம். தேவன் நம்முடைய வாழ்வில் நன்மையான காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிச்சயம். ஆகையினால இந்த வேளையில கூட நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையில கூட கேட்கப்படுற தேவ சத்தியம் எங்களுடைய இருதயத்தில் பதியட்டும். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்துக்கொண்டு ஆண்டவரே அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை தேவனை தந்திரள போறதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட தேவ வார்த்தையை கேட்கக்கூடிய தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நம் செவிசாய்த்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டு கர்த்தரிடத்திலிருந்து நாம் என்ன பண்ண வேண்டும்? சகாயத்தையும் உதவியையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாளில் கூட நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனுஷனை பார்த்துட்டு அவனுடைய சரீரத்தையும் அவனுடைய முகத்தோற்றத்தையும் அவனுடைய வளர்ச்சியையும் பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, அவனுடைய செயல்களை புரிந்து கொண்டு அவனை நண்பராக ஏற்றுக்கொள்வதோ இல்லை துணையாக ஏற்றுக்கொள்வதோ இல்லை அவனுக்கு பிடித்தமான ஒரு நபராக அந்த மனிதனை பார்ப்பதோ மனுஷனுடைய காரியங்களாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அப்பேற்பட்ட ஒரு தேவன் கிடையாது. தேவன் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், அவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. அவர் மாம்ச பிரகாரமாக பார்க்கக்கூடிய ஒரு தேவன் கிடையாது. அவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம் யோபின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ? மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக பார்க்கிறீரோ? ஹல்லேலூயா. மாம்ச கண்கள் தேவனுக்கு கிடையாது. தேவன் மனுஷன் பார்க்கிற விதமாக அவர் பார்ப்பது கிடையாது. மனுஷன் வெளி தோற்றத்தையும் முக அழகையும் அவனுடைய வசதியையும் அவனுடைய வளர்ச்சியையும் அவனுடைய படிப்பையும் அவனுடைய பதவியும் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் ஆவியிலே ஒரு மனிதனை ஆராயக்கூடியவராக இருக்கிறார். ஆவியிலே அந்த மனிதனை கண்டு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. மனிதனைப் போல அவர் பார்ப்பது கிடையாது. அவர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், ஜீவனுள்ள தேவன். அவர் ஆவியான தேவன். ஆவியான தேவன் ஆவியில தான் மனிதர்களை கண்டு கொள்ளக்கூடியவராக அவர் இருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் பார்க்கிற பார்வை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? மாம்ச பிரகாரமாக பார்க்கிறேனா, ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக காணப்படுகிற ஆவியில இருக்கிற அந்த காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேனா என்பதை அறிந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய தேவன் மாம்சத்தின்படியே பார்க்கிறவர் அல்ல. அவர் இருதயங்களை ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். இருதயத்தில் உள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறபடினாலே அவருக்கு மாம்ச கண்கள் கிடையாது. ஆவியின் சிந்தையை உடையவராக இருக்கிறார். ஆவியிலே ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நாம் வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லி அவர் என்ன பண்ற, பலி விருந்துக்கு ஈசாயினுடைய குமாரர்களை அழைப்பி என்று சொன்ன பொழுது சாமுவேல் போறாரு. போயிட்ட பிறகு அந்த இடத்துல அபிஷேகம் பண்ணும்படியாக ஆயத்தமாகி போன அந்த மனிதன் அங்க இருக்கிற பார்த்த உடனே, ஆண்டவரே, அபிஷேகம் பண்ணும்படியாக நீ தெரிந்து கொண்ட மகன் இவன் தானா என்று சொல்லி தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ மனுஷன் பார்க்கிறபடியாக நீ பார்க்கிற, அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்கிற, அவனுக்குள்ளாய் இருக்கிற திறமையை நீர் பார்க்கிற, அவனுக்குள்ளாய் இருக்கிற வளர்ச்சியை நீ பார்க்கிற. ஆனால் நான் அப்பேற்பட்ட மனிதன் கிடையாது. நீ பார்க்கிற விதம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், மனுஷன் பார்ப்பதை போல நீ பார்த்து கொண்டிருக்கிற. நான் அவனை புறக்கணித்து தள்ளினேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அழகு இருந்தாலும், பதவி இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், ஒருவன் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தால் அவனை மாத்திரமே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்றார், நான் இவனை புறக்கணித்து தள்ளினேன், இவன் எனக்கு வேண்டாம், இவனுடைய முகத்தை நீ பார்க்கிற, வளர்ச்சியை பார்க்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படியாக தெரிந்து கொண்ட மனுஷன் தாவீது. அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் எந்த இடத்துல போனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். அவன் என்ன பண்ணார்? போற இடங்களில் எல்லாம் கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவனாக இருந்தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும்
நேரத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அவனுக்குள்ளாக ஒரு பக்தி வைராக்கியம் அவனுக்குள்ளாக காணப்பட்டது. யாரை கர்த்தரை நிந்திக்கிறாங்களோ அவர்களுக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு மனுஷனாக இந்த தாவீது இருந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா இந்த எல்லாரையும் புறக்கணித்து தள்ளினார். அவர்களுடைய சகோதரர்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் மேல கர்த்தர் பிரியமாயே இல்லவே இல்லை. தாவீதை பார்த்தா வளர்ச்சியில ரொம்ப கம்மி, அவருக்கு திறமை கிடையாது, படிப்பறிவு கிடையாது, புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மனிதர்களால தகப்பனால புறக்கணிக்கப்பட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக காணப்பட்டது. பிரியமானவர்களே, மனுஷர்கள் பார்க்கிற விதமாக நம் தேவன் பார்ப்பது கிடையாதுங்க. உன் இருதயத்திலிருந்து எப்பேற்பட்ட துதிகளை ஏறெடுக்கிற, எப்படியாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற, எப்படியாக கர்த்தரோடு நீ நெருங்கி கொண்டிருக்கிற என்பதை தேவன் பார்த்து ஆராயக்கூடியவராக இருக்கிறார். மாம்ச கண்கள் அவருக்கு கிடையாது. ஆவியின் சிந்தையிலே அவர் ஆராயக்கூடியவர், ஆவியில அவர் பார்க்கக்கூடியவர். ஆகையினால நான் இப்படி இருக்கிறேன், நான் அழகற்று கிடக்கிறேன், எனக்கு திறமை இல்லை, எனக்கு படிப்பு இல்லை, எண்ணிக்கொள்ளாதீங்க. தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை தேவன் உயர்த்த அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய சரீர வளர்ச்சியும் வெளித்தோற்றத்தையும் பார்த்து ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போய் நிற்காதீங்க. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு நன்மை செய்வார், என் வாழ்வின் ஆதாரத்தை உயர்த்துவார், என் வாழ்க்கையில நன்மை நடக்கும் என்று சொல்லி கர்த்தரை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்வார். உங்களை யாரெல்லாம் புறக்கணித்து தள்ளுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே தேவன் ஒரு உயர்வை தேவன் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த தாவீது அப்படிதான் புறக்கணித்து தள்ளினாங்க. இவன் ஒன்றுத்துக்கு உதவாதவன், எதுக்கு இவன் பயன்பட மாட்டான் என்று சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டு புறக்கணித்து தள்ளினது நிமித்தமாக அவன் தேவனுக்கு உகந்தவனாக மாறினான். நீங்களும் கூட நீங்க கணவரால கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், சொந்த பந்தங்களால கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஒரு வேலைக்கு போகும் பொழுது எத்தனை திறமைசாலிகள் அங்க வந்து உட்கார்ந்திருந்தாலோ உங்களுடைய சரீர வளர்ச்சியை பார்த்து உங்ககிட்ட இருக்கிற திறமையை பார்த்து உங்களை புறக்கணித்து தள்ளினாலும் தேவன் ஒருவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த இடங்களில் ஒரு உயர்வை தேவன் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த தாவீதை தள்ளின இடத்திலே ஒரு உயர்வை தேவன் தாவீதுக்கு கட்டவிழ்த்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளும்படியாக ராஜாவாக கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, உங்களை புறக்கணித்து தள்ளினதை குறித்து ஒரு நாளும் நீங்க என்ன பண்ணாதீங்க, கவலையோடு வேதனையோடு இருக்காதீங்க. என்னை தேவன் பார்ப்பார். மனுஷன் என்னை ஒதுக்கலாம், மனுஷனுக்கு மாம்ச கண்கள் இருக்கிறது, தேவனுக்கு ஆவியின் கண்கள் இருக்குது, ஆவியினாலே என்னை பார்ப்பார், என்னை உயர்த்துவார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையோடு நிச்சயத்தோடு உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஓடிக்கொண்டே இருங்கள. புறக்கணிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை எடுத்து உயர்த்துவது நிச்சயம். தாவீதை கூட கர்த்தர் அப்படியாகத்தான் எடுத்து உயர்த்தி வைத்தார். இந்த வேளையில கூட தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, அப்பா என் இருதயத்தை நீங்க பாருங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளாய் காணப்படுகிற ஆண்டவரே, அப்பா ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து ஆண்டவரே எனக்கு ஏற்ற ஒரு பலனை தாரும் என்று சொல்லி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். வாசிப்பலாம். யோவானின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக திருக்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் பார்க்கக்கூடிய ஒரு சகோதரி எப்பேற்பட்டவள் என்று சொன்னால் விபச்சாரத்துல கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவளாக இருக்கிறாள். அங்க இருக்கிற வேதபாரகர் பரிசேயர் ஓடி வந்து இயேசுவினிடத்துல இருந்து, போதகரே, இந்த ஸ்ரீயை நாங்க என்ன பண்ணிட்டோம்னா விபச்சாரம் பண்ணும் பொழுது நாங்க பார்த்துட்டு இந்த ஸ்ரீயை கொண்டு வந்திருக்கிறோம், நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன பண்ணுங்க, இவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியாக பாவம் செய்தவர்கள் சாக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆகையினால இந்த ஸ்ரீயை சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்து தேவனிடத்துல சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ முதலாவதாக அவள் மீது கல்லெறிய கடவுள் என்று சொல்லும் பொழுது அங்க இருந்து சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் யாரும் அங்க உட்காராதபடிக்கு, யாரும் அங்க நிற்காதபடிக்கு அதை இடத்தை விட்டு கடந்து போனார்கள். பிரியமானவர்களே, அங்க இருந்த வேத பாரகரும் சரி, சிறியோரும் சரி, பெரியோரும் சரி, எல்லாருமே மனுஷர் பார்க்கிற விதமாக மாம்ச கண்களினால அவளுடைய பாவத்தை சுட்டி காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பிரியமானவர்களே, நீ எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் தேவனுடைய பாவத்தை பாராதவராக இருக்கிறார். தேவன் அவள் இடத்துல சொல்றாரு, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி இந்த வேளையில கூட தேவன் அந்த மகளுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவராக இருக்கிறார். வெளித்தோற்றத்தின்படி தேவன் தீர்ப்பு செய்கிறவர் கிடையாது. நீ எப்பேற்பட்ட பாவமாக செய்திருந்தாலும் அந்த பாவங்களை தேவ
சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உன்னுடைய பாவங்களை மன்னித்து உன்னை தேவன் நீதிமானாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, மனுஷன் நீ செய்த பாவத்தை சொல்லி காட்டுவாங்க, நீ செய்த தவறை சுட்டி காட்டுவாங்க, திரும்ப 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 சொல்லி உன்னுடைய இருதயத்தை நோகடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்முடைய தேவன் பாவத்தை என்ன பண்ணுவார்? மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார். பாவம் செய்யாத, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அந்த மகள் என்ன பண்ண? பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடியவளாக காணப்பட்டால், இந்த வேளையில கூட இதே போல எப்பேற்பட்ட பாவங்கள் நீங்கள் செய்திருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பகையை உண்டாக்குகிற அந்த ரங்கத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்க தேவனிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. அந்த பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களை என்ன பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். உங்களுடைய பாவங்களை மன்னித்தாருன்னு சொன்னா நீங்க பாக்கியவான்களாக இருப்பீங்க. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யும்படியாக வந்தாங்க. உங்களுடைய சரீர வளர்ச்சியை பார்ப்பாங்க, முகத்தோற்றத்தை பார்ப்பாங்க. இவங்க இப்பேற்பட்டவங்க தான் சொல்லிட்டு நியாய தீர்ப்பு செய்வாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்பேற்பட்டவர் கிடையாதுங்க. உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிக்கலாம் யோவானின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஒரு மனுஷனுடைய தோற்றம் எப்படி இருக்குது என்பதை பார்த்து தீர்ப்பு செய்யாதீங்க. சாலமோனும் அப்படிதான் ஒரு தோற்றத்தை பார்த்து தீர்ப்பு செய்யல, அவங்களுடைய காரியங்களை பார்த்தாரு, விசாரித்தாரு. விசாரித்த மாத்திரத்துல எது நீதியான காரியமோ, எது நியாயமான காரியமோ அந்த இடத்துல ஒரு நீதியான காரியங்களை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, இந்த வேளையில கூட தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார் என்பதை அறிந்தவர்களாக நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம யாராச்சும் புறக்கணித்து தள்ளினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி நொந்து எவ்வளவு அவமானத்தோடு கூனி குறுகி காணப்படுவோம், அதே போலதான் அவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும். அவருடைய வாழ்வில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க தேவ சமூகத்துல பரிந்து பேசும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து இடைப்பட்டு பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியரின் புத்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 7வது வசனம். வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்குரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன். ஹல்லேலூயா. தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா? தோற்றத்தின்படி நீங்க பார்க்காதீங்க. கிறிஸ்துவனுடைய சிந்தை என்னதென்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை அவர் வெளிப்புறமாக பார்க்கிறவர் கிடையாது. ஏதோ வெளி தோற்றத்தில் ஜெபிக்கக்கூடியவர்களாக, வெளி தோற்றத்தில் ஆராதிக்கக்கூடியவர்களாக, உபவாசிக்கக்கூடியவர்களாக, தேவனுக்கு பிரியமாய் நடக்கக்கூடியவர்களாக இருப்பதை போல அநேக மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி தேவன் பார்ப்பது கிடையாது. அதை போல இருதயத்துக்குள்ளாக இருந்த கர்த்தரை உண்மையாக தொழுது கொள்ளக்கூடிய ஜனங்களை கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த விபச்சாரத்துல அகப்பட்ட அந்த ஸ்ரீயை தேவன் வெளித்தோற்றத்தின்படி அந்த மகள் என்ன பண்ண பாவம் செய்தாள் என்று சொல்லி அவளை புறக்கணித்து தள்ளவே இல்லை. அவளுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக தேவன் இருந்தார். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தை என்னது? எல்லாரையுமே நீதிமானாய் பார்ப்பதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தை. எல்லாரையுமே அன்புள்ளவர்களாக பார்ப்பதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருந்த சிந்தை. அந்த சிந்தையானது எனக்கும் உண்டாகும்படியாக கர்த்தாவே எனக்கு நீர் அப்பா ஒரு கிருபையை தாரும் என்று கேட்கிற உங்களுக்கு தேவன் அவருடைய கிருபையை அவர் தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்று நீங்கள் உங்களை நம்பினால் கிறிஸ்து நடந்தது போல நீங்களும் நடந்து காட்ட வேண்டும். கிறிஸ்து ஒருவரின் குற்றம் சாட்ட மாட்டார். கிறிஸ்து யாரையுமே அவர் என்ன பண்ணுவார்? குறை சொல்ல மாட்டார். அப்படி குறை இருந்தாலும் அந்த குறைகளை போக்கி அவர்களை நிறைவுள்ளவர்களாக மாற்றுவதுதான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே நன்மை செய்யும், அவர்களை மாற்றும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில கூட நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களிலோ சரி, நீங்க படிக்கிற இடங்களிலோ சரி, இப்பேற்பட்ட மனிதர்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்களை புறக்கணித்து தள்ளாதீங்க. அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக தேவ சமூகத்துல காத்துருங்க. அவர்களை தேவன் பக்கமாக திருப்பக்கூடிய ஒரு ஜெப வீரனாய், ஜெப வீராங்கனையாக நீங்க மாறும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார்? ஒரு கூட்டத்தை தமக்கென்று கர்த்தர் தெரிந்து கொள்ளுவார். உங்கள் நிமித்தமாக அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க, அநேகர் நீதியின் பாதையில நடப்பாங்க. கர்த்தர் செய்த செயல் நிமித்தமாக அந்த ஸ்ரீ பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டால், அதே போல நீங்கள் செபிக்கும் பொழுது தேசத்துல ஒரு நன்மைகள் நடக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும், தேசம் அமைதியாக இருக்கும், ஜனங்கள் குறைவுகளோடு வாழ மாட்டாங்க, பாவங்களோடு இருக்க மாட்டாங்க, சாபத்தோடு இருக்க மாட்டாங்க, வியாதியோடு இருக்க மாட்டாங்க. இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறிச்சின்னு சொன்னா தேசத்துல ஒரு அமைதி நிலவும், ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கு உகந்தவர்களாக மாறுவார்கள். ஆகையினால பிரியமானவர்களே,
நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இராதீங்க. என் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவர் நீதி நியாயங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நானும் ஒரு மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து அவனை தீர்ப்பு செய்ய மாட்டேன். அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து அவனோடு இருந்து இசைந்து ஜெபிக்கக்கூடியவனாக நான் மாறுவேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல பிதாவே, இந்த வேளையில கூட ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே உமக்கு மாம்ச கண்கள் கிடையாது ஆண்டவரே, ஆவின் கண்களினாலே நீர் பார்க்கக்கூடியவராக இருக்கிற இந்த வேளையில கூட ஆண்டவரே யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே மனுஷர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அவர்களை உயர்த்த போறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தோற்றத்தின்படி திருப்பு செய்யாதபடிக்கு நீதின்படியாக நடந்து கொள்ளக்கூடியவர்களாக கர்த்தர் நீர் ஒவ்வொருத்தரையும் நீர் மாற்ற போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். நீர் ஆசீர்வாதத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.